بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்திற்கான நேரடி அர்த்தத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். அதில் 180 பக்கரா அத்தியாயத்தின் 187வது வசனத்தின் ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். இறுதியாக என்ன பார்த்தோம்னு சொன்னால், வெள்ளை கயிறிலிருந்து கருப்பு கயிறு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் என்பது குறித்து அந்த அதீ இப்னு ஹாத்திம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சொன்னோம். இதே விஷயத்தை வேறு மாதிரி சொல்கிற ஹதீஸை பாருங்கள். ஒரு ஹதீஸு ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்க. கருப்பு கயிறுனா இந்த அர்த்தம்பா, வெள்ளை கயிறுனா இந்த அர்த்தம் தான், அது சுபுகையும் இரவையும் தான் குறிக்குது, கருப்பு கயிறை குறிக்கலை, கருப்பு கயிறு ஓமையாக சொல்லப்பட்டுச்சு என்று ரசூலுல்லாஹ் விளக்குனாங்கன்றதை நேற்று நம்ம பார்த்துட்டோம். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். 1917வது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சஹல் இப்னு சஅதுங்கிறவர் அதை அறிவிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், உன்சிலத் அருளப்பட்டது, ஓ குழு வஷ்ரபு ஹத்தா யத்தபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அசுவதி என்கிற வசனம் அருளப்பட்டது. உன்சிலத் அருளப்பட்டதுன்னு சொன்னால் மொத்தத்தையும் வாசி விட்டுறணும். உன்சிலத் அருளப்பட்டது, என்ன அருளப்பட்டது? ஓ குழு வஷ்ரபு ஹத்தா யத்தபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அசுவது வரைக்கும் அருளப்பட்டது. அதாவது கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் என்ற வசனம் அருளப்பட்டது. ஒலம் என்சில் மினல் ஃபஜ்ரி, மினல் ஃபஜ்ரிங்கிற வார்த்தம் அருளப்படலை. மினல் ஹைத்தில் அசுவது வரைக்கும் தான் அருளப்பட்டுச்சான். எது அருளப்படலை? மினல் ஃபஜ்ரிங்கிறது அருளப்படவில்லை. இப்படி அருளப்படாமல் இருந்ததுனால இப்போ காண ரிஜாலுன், சில மனிதர்கள் இதா அராது சௌம, நோன்பு வைக்க நாடும் பொழுது, அராதன்னா விரும்புகிறது, இதா அராது சௌம, சௌமை அவர்கள் நோன்பு வைப்பதை நாடும் பொழுது, ரபத்த அஹதுஹும், அவர்கள் ஒருவர் கட்டி கொள்வார். ரபத்தனா கட்டி கொள்வார். ஃபி ரிஜிலிஹி, அவருடைய காலில் கட்டி கொள்வார். அல் ஹைத்தல் அபியல ஒல் ஹைத்தல் அசுவத, வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் காலில் கட்டிக்கிடுவார். காலில் என்ன செய்வார்னா, ஒரு கருப்பு கயிறு ஒன்று வெள்ளை கயிறு ஒன்று கட்டிக்கிடுவார். கட்டிக்கிட்டு ஒலம் யசல் ஏக்குழு, அவர் சாப்பிட்டு கொண்டே இருப்பார். லம் யசல்னா நீடிப்பார், நீங்காமல் இருப்பார்னா நீடிப்பார்னு அர்த்தம். லம் யசல் ஏக்குழு, சாப்பிடுபவராக நீடிப்பார், அதாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பார். எது வரைக்கும் சாப்பிடுவார்னு கேட்டால், ஹத்தா எத்த பையனலஹு ருயத்துஹுமா, அந்த ரெண்டையும் பார்ப்பது அவருக்கு தெளிவாக முறை. காலை பார்ப்பார், காலில் கருப்பு கயிறு வெள்ளை கயிறு கட்டியிருக்கு, பார்த்துட்டே இருப்பார். கயிறு இருக்கிறது தெரியாது. நேரம் போக 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 வெளிச்சம் வர வர என்ன செய்யணும்னு கேட்டால், காலில் ஒரு கருப்பு கயிறு ஒன்று இருக்குது, வெள்ளை கயிறு இருக்குன்னு ஒன்று தெரியும். இது தெரிகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பார். இதை தான் கணக்கு வச்சுக்கிட்டு இருந்தார். அன்சல் அல்லாஹு பாது, அதுக்கு பிறகு அல்லாஹ் இறக்கினான் மினல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரி என்கிற வார்த்தையை அப்புறம் தனியாக இறக்குறான். அந்த வெள்ளை கயிறு கருப்பு கயிறு மட்டும்தான் அல்லாஹ் சொன்னது. ஃபஜ்ருங்கிற வார்த்தையை அல்லாஹ் இறக்கிட்டான். இறக்கின உடனே ஃபாலிமு, அவங்க அறிந்து கொண்டார்கள், அன்னஹு இன்னமா யானி அல்லைல ஒன்னஹார, இரவையும் பகலையும் தான் அல்லாஹ் நாடுகிறான். ஃபாலிமு அறிந்து கொண்டார்கள், அன்னஹுண்ட அன்னல்லாக, அல்லாவாகிறவன், இன்னமா யானி அனா என்றால் கருதினான், யானி என்றால் கருதுவான், இன்னமா யானி அவன் நாடுவது அல்லைல ஒன்னஹார, இரவையும் பகலையும் தான். இந்த இன்னமாவுக்கு தான்கிற அர்த்தம். இன்னமா யானி அல்லைல ஒன்னஹார், ராத்திரியும் பகலையும் தான் அல்லாஹ் நாடுகிறான்னு இந்த மினல் ஃபஜ்ரின்ட்டு இறங்கினவுன்னு தான் அவங்களுக்கு விளங்குனுச்சு, அதுக்கு முந்தி விளங்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படி இந்த விஷயம் சரியாக இருந்தால், முந்தி சொன்ன விஷயம் இதுக்கு மாற்றமாக வருது. முந்தி சொன்ன விஷயம் என்னது? அந்த மினல் ஃபஜ்ரி வராமலே ரசூலை விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த கருத்து பிரகாரம் மினல் ஃபஜ்ரிங்கிறது வராமல் தானே கைத்தை கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வருது. அதீ இப்னு ஹாத்திம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தலைவாணி கீழே கொண்டு போயிட்டு 2 கைத்தை வச்சுக்கிறார். பார்த்துக்கிட்டு இருக்காரு, வெள்ளை கயிறு கருப்பு கயிறு தெரியுதாண்டு. ஒன்றும் தெரியலை அவருக்கு. தெரியலன்னு ரசூலாட்ட முறையிடுறார். இப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, அந்த அர்த்தம் இல்லைப்பா, அது இரவு பகலை தான் குறிக்குதுங்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த மினல் ஃபஜ்ரிலாம் இறங்கிருச்சுன்னு அர்த்தம். அது இறங்காமல் இருந்துச்சுன்னா அப்போ ரசூல் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமாம், கருப்பு கயிறுனா கருப்பு கயிறு தான், நீ கரெக்டாக தான் செஞ்ச, இன்னும் கொஞ்சம் பாரு, கருப்பு கயிறு வெள்ளை கயிறு தெரியும்னு சொல்லியிருப்பாங்க.
அவர் விளங்குனது தப்புன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது எதனால் சொன்னாங்கன்னு கேட்டால், இந்த மினல் ஃபஜ்ரிங்கிறது சேர்த்து தான் இருந்திருக்கு, இறங்கியிருக்கு, தனியாக துண்டவெல்லாம் இறங்கலை. மினல் ஃபஜ்ரி இறங்கின பிறகும் அவர் கவனிக்காமல் வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறில் நிற்கிறார். அதனால அவரை கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னு வருது. அதனால இந்த மினல் ஃபஜ்ரி வந்து மட்டும் தனியாக இறங்கி மக்கள்லாம் குழப்பமெல்லாம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் இந்த மினல் ஃபஜ்ரி இதையும் சேர்த்தெல்லாம் சொல்ல மாட்டானா? அல்லாஹ்வுடைய ஒரு ஸ்டைலுக்கு வந்து ஒரு சேர்த்த சொல்கிறான். இந்த மினல் ஃபஜ்ரிங்கிற வார்த்தை அவனுக்குள்ளே சொல்லிட்டா அந்த சட்டம் தெளிவாகிறேன். மினல் ஃபஜ்ரி இல்லாட்டி கருப்பு கயிறு வெள்ளை கயிறுண்டே வந்து விளங்குவாங்க மக்கள். அப்படி விளங்கி குழம்பணும்னு சொல்லிவிட்டு இதை வந்து பெரிய மினல் ஃபஜ்ரி சேர்த்துக்கிறங்கன்னு சொன்னால் இது வந்து இப்படி அல்லாஹ்வுடைய ஸ்டைல் இருக்காது. அல்லாஹ் வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இது. என்னது, ஒரு சட்டத்தை மாற்றுற மாதிரி கிடையாது. சொன்னதில் அவர் தெளிவாக நான் சொல்லலை, இப்போ மினல் ஃபஜ்ரியை சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வசனம் தெளிவற்ற முறையில் முதல்ல சொல்லிவிட்டு, ஆமாம் நம்ம சொன்னது இப்படிலாம் இருக்குது, ஒன்றோட ஒன்று வழங்குறாங்களே, மினல் ஃபஜ்ரின்னு சேர்த்துக்கிறோன்னு சொன்ன மாதிரி அந்த அர்த்தம் ஆகுது. அதனால் இந்த ஹதீஸை விட அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வது சிறந்தது. மினல் ஃபஜ்ரிலாம் தனியாக சஹல் இப்னு சஅத் அறிவிக்கிற பிரகாரம் மினல் ஃபஜ்ரின்னு இறங்கி எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு இந்த மினல் ஃபஜ்ரிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல கொண்டு வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அர்த்தத்தில் அது வருது. வஹி எழுதுறவங்கலாம் கூப்பிட்டு என்ன செஞ்சால், வஹி எழுதுறவங்க எழுதி முடிச்சிருப்பாங்க. எப்படி எழுதியிருப்பாங்க, ஏத்த பையனலக்குமுல் ஹைத்துல் அபியல் மினல் ஹைத்துல் அஸ்வதோடு நிறுத்தியிருப்பாங்க. மறுபடியும் கூப்பிட்டு என்ன செய்யணும், இந்த மினல் ஃபஜ்ரின்னு ஒன்று வந்திருக்குது, இந்த மினல் ஃபஜ்ரி கூட அந்த இடத்துல கொண்டு வைங்கன்னு சொல்லியிருக்கணும். இப்படிலாம் வந்துச்சு என்ற மாதிரி இல்லை சொல்கிறாங்க. இது ஒரு சட்டத்தை சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டமே கயிறு கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன இல்லை, வெள்ளை கயிறும் கிடையாது, கருப்பு கயிறும் கிடையாது. இரவை வந்து கருப்பு கயிறுக்கும் பகலை வந்து வெள்ளை கயிறுக்கும் அது வந்து ஒப்பிட்டு தஸ்பீ பண்ணி சொல்வது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம் என்று இருக்கும் பொழுது, அப்போ அது மினல் ஃபஜ்ரின்னு தானே சேர்த்தா நல்லா சொல்லுவான். அப்போ மினல் ஃபஜ்ரி தனியாக இறங்குனுச்சின்னு சொல்கிறாருல, அது ஏற்றுக்கிற ஒரு காரணமாக இல்லை. அந்த வசனம் இறங்கும் போதே மினல் ஃபஜ்ரியோட சேர்த்தா இறங்குது. மினல் ஃபஜ்ரி இந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து தெளிவாக சொல்கிற ஒரு விஷயத்தை கூட குழப்பிட்டாங்கிற மாதிரி. மினல் ஃபஜ்ரின்னு சேர்த்து சொல்லிட்டா எந்த குழப்பமும் வராத. கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு மட்டும் வந்தால் உங்கள்கிட்ட சொன்னாலும் அப்படி தானே விளங்குவீங்க, என்கிட்ட சொன்னால் அப்படி தானே விளங்குவோம். யார்கிட்ட போய் சொன்னாலும் கருப்பு கயிறு வெள்ளை கயிறு தெளிவாகணும்னா கருப்பு கயிறு தான் வழங்குவான். அப்படி விளங்கக்கூடாது என்பது தான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தால் சொல்லும்போது சேத்தனை சொல்லுவான். அதனால் இந்த 1917 இந்த கருத்தில் இன்னும் பல ஹதீஸ்கள் வருகிறது. அந்த ஹதீஸ்கள் எல்லாமே என்ன இல்லை, அது வந்து ஏற்புடையதாக இல்லை, கருத்தின் அடிப்படையில் குர்ஆனுடைய அந்த தன்மையை வைத்து பார்க்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக வருதா. இந்த ஹதீஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1916 கரெக்டாக இருக்குது. 1917 தான் என்ன செய்துன்னு கேட்டால் அந்த மினல் ஃபஜ்ர் வராமல் இருந்துச்சுன்றாங்க. வராமல் இருந்தால் தான் அவர் விளங்குனது, தப்பே கிடையாத. மினல் ஃபஜ்ர் வராமல் இருந்தால் வராத வரைக்கும் என்ன சட்டம், கருப்பு கயிறுன்னு அர்த்தம், வெள்ளை கயிறுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆமாப்பா கருப்பு கயிறு தானே சொல்லப்பட்டிருக்கு போ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. விலைக்கு சொன்னது என்ன விளங்குதுன்னு கேட்டால் வசனம் வரும்போதே விளக்கிருச்சுது. விளக்கம் இல்லாமல் மோடி விட்டுட்டு பிறகு பஜ்ருன்னு சேர்த்து அப்புறம் விளக்குனதாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ திரும்பி ஒருக்கு ஆரம்பத்துக்கு வந்தோம்னு சொன்னால், அப்போ ஊஹில் இது முடிச்சிருச்சா, சரி. அப்போ குழு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா எத்தபையன லக்குமுல் ஹைத்துல் அபியல் மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி, எல்லாம் சேர்த்தா ஒன்றா இறங்கியிருக்கு. ஃபஜ்ர் என்ற மினல் ஃபஜ்ரி என்றால் பயான் மின்னு பயானுக்காக சொல்லுவாங்க. பயான் வரக்கூடிய மின்னுக்கெல்லாம் என்றன்று ஒரு அர்த்தம் செஞ்சுக்கணும். மினல் ஃபஜ்ரி என்றால் ஃபஜ்ர் எனும் அல்லது ஃபஜ்ர் என்ற வெள்ளை கயிறுக்கு தான் அந்த ஃபஜ்ர் விளக்கம், கருப்பு கயிறுக்கு இல்லை. அப்போ ஃபஜ்ர் என்ற வெள்ளை கயிறு கருப்பு கயிறை விட்டும், இரவு எனும்னு பிராக்கெட்டில் வச்சுக்கலாம், இரவு எனும் கருப்பு கயிறை விட்டும் தெளிவாகிற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள். சுருக்கி சொல்ல போனால் சுபு வரைக்கும் சாப்பிடுங்கன்னு அர்த்தம். நோன்பு வைக்கிறீங்கல்ல, நோன்பு வச்சிங்கன்னா எப்போ வரைக்கும் சாப்பிட்லாம், ராத்திரி பூரா சாப்பிட்டுட்டே இருங்க, சாப்பிட்டுட்டே இருங்க. எது வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம், சுபுகு வர்ற வரைக்கும் சாப்பிடணும். சுபுகு வந்துட்டால் சஹர் முடிவு அப்படிங்கிறத இது சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து அப்போ சுபுகு வந்தோம் நிப்பாட்டிடணும்ல, மரம் எது வரைக்கும் சாப்பிடலான்னு கேட்டால் சும்மா பிறகு அதிமுசியாம நோன்பை பூர்த்தி ஆக்குங்கள் இலல்லைலி, இரவு வரைன்னா சூரியன் மறைகிற வரை. இந்த வசனம் வந்து சூரிய நோன்பை முடிக்கிற நேரத்தை சொல்கிறது. இந்த வசனம் நோன்பை ஆரம்பிக்கிற சொல்கிறது. குழு வசரப்பு இருக்குல்ல, வெள்ளக்கு சுபுகு வர்ற வரைக்கும் சாப்பிடுங்கன்னா
சுபுகு வந்தவுடனே நோன்பை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். இந்த வசனம் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க சாப்பிட்டுட்டே இருங்க எது வரைக்கும்? இரவு வர்ற வரைக்கும். அப்போ இரவு வந்து நோன்பை முடிக்கிற டைம் மகரிப் வரைக்கும். சுபுகு டு மகரிபு என்பதைத்தான் அல்லாஹ் இதில் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுறான். சும்மா அத்திமு செய்யாம பிறகு நோன்பை பூர்த்தியாக்குங்கள் இலல்லைலி, இரவு வரைக்கும் பூர்த்தியாக்குங்கள் அப்படின்ட்டு இதில் இருக்கிறது. இதில் வந்து இன்னொரு நடைமுறையும் அன்றைக்கு இருந்திருக்குது. அந்த நடைமுறையையும் சேர்த்து மாற்றுவதற்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். எந்த நடைமுறைன்னு கேட்டால், இப்போ நோன்பு வைக்கிறாங்கன்னு வைங்களேன். நோன்பு வச்சாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸை பாருங்கள், புகாரில் 1915 அதில் வந்து அன்றைய காலத்தில் இருந்த ஒரு சட்டம் இதில் சொல்லப்படும். இந்த சட்டம் இப்போ மாற்றப்படுது இந்த வசனத்தின் மூலமாக. என்ன சட்டம் இருந்துச்சின்னு சொன்னால், கான அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரா பின் ஆசிபுங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. கான அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்னு கேட்டால், இதா கான ரஜுலு சாயிமன், ஒரு மனிதர் நோன்பு வைத்தவராக இருந்தாரேயானால், ஃபஹலரல் இஃப்தாரு, நோன்பு திறக்கும் நேரம் நெருங்கிவிட்டால். ஹலரை என்றால் வந்து விட்டால், இஃப்தார்னா நோன்பு திறக்குதல். நோன்பு திறக்குதல்னா வக்துல் இஃப்தார்னு வச்சுக்கிறேன். இஃப்தாருடைய வக்து வந்து நெருங்கி விட்டால், நெருங்கின உடனே நாம கபலா இஃப்திர, நோன்பு திறக்க முந்தி அவர் தூங்கி விட்டார் என்று சொன்னால், லம் யவுகுல் லைலத்தஹு வலா யௌமஹு ஹத்தா யும்சிய, சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுன்னா பகல் இரவில் சாப்பிட மாட்டார். இப்படி ஒரு வழக்கம் அன்றைக்கு இருந்து, அவங்களா இருந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அப்படி சட்டம் இருந்துச்சு. அப்படி ரசூலுல்லாஹ் மூலமாக சொல்லப்பட்டு ஒரு சட்டம் இருந்துச்சு. எப்படின்னு கேட்டால், இப்போ நோன்பு வைக்கிறோம்ல, நோன்பு வைக்கும்போது நோன்பு துறக்கிற ஒரு நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்டா தான் உண்டு. 6:30 மணிக்கு நோன்பு திறக்கிற நேரம்னு வைங்க, இவர் நோம்பாளியாக இருந்துட்டு ஒரு 6 மணிக்கு படுத்து தூங்கிட்டாருன்னு வைங்க, தூங்கிட்டு வந்து அந்த நோன்பு திறக்கிற நேரம் கடந்து 7 மணிக்கு எந்திரிச்சாருன்னு வைங்க, வச்சுட்டாருன்னு சொன்னால் மறு அன்றைக்கி சாப்பிடவே கூடாது. சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட டைமே வந்து என்னென்னு கேட்டால் 1 டைம் தான். நோன்பு திறக்கும்போது சாப்பிட்றவன் அதுக்கப்புறம் நிப்பாட்டி ராத்திரி பூரா பட்டினியாக தான் கிடக்கணும். ராத்திரி பூரா என்ன செய்யணும்? அப்போ 24 மணி நேரம் நோன்பு கட்ட வந்துடும். நோன்பு அந்த காலத்து நோன்பு இப்படி இருந்தது என்று சொன்னால், நோன்பு வைத்துவிட வேண்டியது, சுபுகுலேருந்து சாப்பிட வேண்டியது, சுபுகுலேருந்து சாப்பாடை நிப்பாட்ட வேண்டியது, மகரிபு வந்த உடனே சாப்பிடலாம், நோன்பு முடிக்கிறோம். சாப்பிட்றோம்ல, அது மறுபடியும் நோன்பு சாப்பிட்டா என்ன ஆயிரம்? நோன்பு இஃப்தாரில் வச்சு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கிற வேண்டியது. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டால், மறுபடியும் ராத்திரிக்கு நோம்பாகவே இருக்க வேண்டியது. அடுத்த நாள் மறுபடியும் சாப்பிட்ணும்னா அடுத்த நாள் மகரிபுக்கு தான், அடுத்த நாள் நோன்பு திறக்கும்போது தான் சாப்பிட முடியும். இப்படி ஒரு நிலைமை அன்றை ஆரம்ப காலத்து சட்டமாக இருந்தது. அதுக்காகத்தான் இல்லை இதெல்லாம் சொல்கிறான். எது நல்லா சாப்பிடுங்க, பருகுங்க, சுபுகு வரைக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்கிற காரணம் என்ன? சுபுகு வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னு தானே இருக்குது அர்த்தம். அதுக்காகுது அதில் என்ன வருதுன்னு கேட்டால், சுபுகு வரைக்கும் சாப்பிட்றது தான் எனக்கு தெரியுமே, சுபுகு வரைக்கும் கூட சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் இருக்கலை, அது இன்னொரு வகை மூலமாக ரசூலுல்லாஹ் சொல்லி தான் இருந்திருப்பாங்க. இல்லாட்டி அல்லாஹ் வந்து வசனம் இறக்கி அதை அந்த தடையை தளர்த்த வேண்டியது இல்லை. இப்போ திருப்பி ஒரு அர்த்தம் பாருங்கள். கான அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்கள் இருந்தார்கள். இதா கான ரஜுலு சாயிமன், ஒருவர் வந்து நோம்பாளியாக இருப்பாரையானால், ஃபஹலரல் இஃப்தாரு, ஃபஹலர வக்துல் இஃப்தார், இஃப்தார் நேரம் நெருங்கி விட்டதென்று சொன்னால், வந்து விட்டதென்று சொன்னால், வரும்போது ஃபநாம, அவர் தூங்கிவிட்டால். எல்லாத்துலையும் இந்த இதாங்கிற சேர்த்துக்கணும். இதா காணன்னு வருதுல்ல, இதா காண, அப்புறம் இதா ஹலர, இதா நாம, எல்லாத்துலையும் இந்த இதா அத்துப்பு செய்கிறதுனால இதா என்கிற வார்த்தை ஓட்டிக்கிட்டு வரணும். இதா கான ரஜுலு சாயிமன், ஒரு மனிதன் நோம்பாளியாக இருக்கும் பொழுது, ஃபஹலரல் இஃப்தாரு, நோன்பு இருக்கிற நேரம் வரும் பொழுது, ஃபநாம, அவர் தூங்கி விடும் பொழுது, கபலா இஃப்திர, நோன்பு திறக்கிறதுக்கு முந்தி தூங்கிட்டார். 6:30 மணிக்கு நோன்பு திறக்கணும், 6க்கு தூங்கிட்டார். தூங்கிவிட்டால் நோன்பு திறக்கும் நேரத்தில் விழித்து காத்துக்கிட்டே இருக்கணும். 6:30க்கு வரும்போது எவ்வளோ பிரேக் விடாமல் சாப்பிட்டு முடிச்சிடணும். முடிச்சு அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சிருச்சு. சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, இரவுல மர சாப்பிட முடியாது. லம் யவுக்குல், அவர் சாப்பிட மாட்டார். லைலத்தஹு, அந்த இரவும் சாப்பிட மாட்டார். வலா யௌமஹு, அந்த பகலும் சாப்பிட மாட்டார். ஹத்தா யும்சிய, சாயந்தரம் மாலை நேரம் ஆகிற வரைக்கும். மாலை நேரம்னா சூரியன் மறைகிற நேரத்தை மாலைங்கிறாங்க. சூரியன் மறைகிற நேரம் வரைக்கும் சாப்பிட மாட்டார். இப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்தது. இன்ன கைசபுன சிர்மா அல் அன்சாரி,
கைஸ் இப்னு சிர்மா என்கிற ஒரு சஹாபி, அவர் கான சாயிமன், அவர் இந்த மாதிரி சட்டம் இருக்கிற காலத்தில் நோன்பு வைத்திருந்தார். கான சாயிமன், அவர் நோம்பாளியாக இருந்தார். பலம்மா ஹலரல் இஃப்தாரு, நோன்பு திறக்கும் நேரம் வந்தபோது, 6 மணிக்கு நோன்பு திறக்கணுமா, 6 மணி ஆயிடுச்சு, வந்தபோது அத்தா இம்ராத்தஹு, தன் மனைவி இடத்துல வந்தார். வந்து சொன்னார், இப்போ காலழகா, அவர்கிட்ட கேட்டார், இன்றைக்கு தாமுன், இப்போ நான் நோன்பு திறக்கணும், சாப்பாடு இருக்குதா, இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கிறதா, தாமுன், உணவு ஏதும் உள்ளதா என்று மனைவிட்ட கேட்குறாரு. காலத்து அந்த அம்மா சொல்கிறாங்க, லா இல்லை, உண்மை இல்லை. ஒலாக்கின் என்றாலும் அன்தலிக்கு, நான் நடந்து சென்று அதை வெளியே போய் அத்துழு புழக்க உனக்காக தேடி வர்றேன், இப்போ கையில் ஒன்றும் இல்லை, இப்போ நோன்பு துறக்க நீ சாப்பிட வேண்டியிருக்கு, நான் வேண்டா போய் தேடி கொண்டு வர்றேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்னவுடனே காண யௌமஹு ஏமாலும், இவர் பகலெல்லாம் வேலை செய்தவராக இருந்தார். அவங்க சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு தேடுறதுக்கு போயிட்டாங்க. போட்டவன காண யௌமஹு, யௌமுன்னா பகல் நேரத்தில், அவருடைய பகல் நேரத்தில் யாமலு, அவர் உடல் உழைப்பு செய்பவராக இருந்ததுனால அந்த டயர்டாக இருந்தார். அசதி பகலபத்துகு ஐநாகு, அவருடைய கண்கள் அவரை மிகைத்து விட்டன. தூங்குனதுக்கு சொல்லுவாங்க, கண்ணு நம்மளை மிகைச்சிருச்சுன்னு சொன்னால் நம்மளை ஜெயிச்சிருச்சு, அது தூங்கிருச்சுன்னு அர்த்தம். பகலபத்துகு ஐநாகு, அவருடைய கண்கள் அவரை மிகைத்து விட்டன, அதை தூங்கி விட்டார். தூங்கினவுன்னு ஃபஜாத்து இம்ராத்து, ஆள் தூங்கினவுன்னு தான் மனைவி வர்றாங்க. வந்து ஃபலம்மா ராத்து, அவரை பார்க்குறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாரு. அட மனுஷன், உனக்கு தானே சாப்பாடு கொண்டு வர போனேன், நீ தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு காலத்து அந்த அம்மா சொல்கிறாங்க, ஹைபத்தன் லக்க, உனக்கு கேடு உண்டாகட்டும், என்ன பண்ண சாப்பாடு இல்லாமல் போச்சு, என்ன செய்வ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்லிவிட்டு விட்டுறாங்க. அவர் தான் சாப்பிட முடியாது, இனிமே நோன்பு துறக்கும் நேரத்தில் விழிச்சுக்கிட்டு இருந்து சாப்பிட்டாலே தவிர அந்த நேரத்தில் தூங்கி விட்டார்னு சொன்னால் அதுக்கு பிறகு சாப்பிட முடியாதுல்ல. பலம்மன் தசஃபன் நகாரு, பகல் வந்து பாதியான பொழுது, நண்பகல் வந்த பொழுது, நிஸ்பண்டா பாதி, இன்தசஃபண்டா பாதியானது, இன்தசஃபன் நகாரு, பகல் பாதியான பொழுதுன்னா நம்ம தமிழுக்கு நண்பகலின்னு அர்த்தம். அதுக்கு பலம்மன் தசஃபன் நகாரு, நண்பகல் ஆன பொழுது, உஷிய அலைகி, உஷியன்னா வந்து மயக்கம் அடைகிறது இருக்குல்ல, இந்த மயக்கம் அடைகிறத மஜ்ஹூலா தான் சொல்லுவாங்க. மயக்கம் அடைந்தார்னு நம்ம சொல்லுவோம்ல, அவங்க மயக்கமாக்கப்பட்டார்னு தான் அரபியில் உஷியன்னு தான் சொல்லுவாங்க. கஷியன்னு செய்ய மாட்டாங்க, அரபியில் இந்த சொல்ல வராது, பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு ஆள் மயக்கம் விட்டார்னு சொன்னால் உஷி அலைஹி, அவர் மயக்கமானார், மஜ்ஹூலா இருக்கு, மாரூஃபுடைய அர்த்தம் தான் அதுக்கு செய்யணும். உஷி அலைஹி, அவர் மயக்கமுற்றார். அதாவது சாப்பிடாம இந்த மயக்கம் வரத்தானே செய்யும். நோன்பு துறக்கிற நேரத்தில் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருப்பார். நோன்பு துறக்கிற நேரத்தை விட்டுட்டார், ராத்திரி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமாளித்து தூங்கியிருப்பார். பகலில் எந்திரிச்சு நண்பகல் வருது, அடுத்த நாள் பகல் வந்தால் ஆளுக்கு வெடத்து போய் சுகர்லாம் இறங்கி போயிட்டா வரும்ல, அந்த மாதிரி ஏதோ ஏற்பட்டிருக்கு அவருக்கு. உஷி அலைஹி, அவர் மயக்கமுற்றார். இப்போது துக்கிற தாலிக்கல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு இதை பற்றி சொல்லப்பட்ட உடனே இப்போ நஸலத்து ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்து அப்போ தான் இறங்கியது. எந்த ஆயத்து? உஹில்லலக்கும், உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, லைலத்து சியாமி அர்ரஃபத் இலா நிசாய்க்கும், இரவு நேரத்தில் மனைவிட்ட சேர்வு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று இறக்கப்பட்டுச்சு. ஃபரிஹூ பிஹா ஃபர்ஹன் ஷதீதா, அதன் மூலமாக அவர்கள் ரொம்ப பயங்கரமாக சந்தோஷம் அடைந்தார்கள். நஸலத்து, மேலும் இறங்கியது. ஓ குழு வஷரபு ஹத்தா எத்தபையன் நலக்குமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அசுவதுங்கிற வசனமும் இறங்கியது. அப்போ இந்த வசனம் இறங்கினதுக்கான காரணம் எதுக்காக வேண்டி வந்து மகரிப்லேருந்து சுபு வரைக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமல் ஒத்த வார்த்தையில், இந்த வார்த்தை இந்த சட்டத்தை சொல்வதாக இருந்தால் சுபுகிலிருந்து மகரிப் வரை சாப்பிடுங்கள்னு சொன்னால் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் இப்படி எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால், இரவுலையும் சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள். அதை விட்டு புரிய வச்சு கொண்டு வர்றதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஃபஜ்ர் தெளிவாக ஒரு வரைக்கும் சாப்பிடுங்க. எது வரைக்கும்? நீங்கள் இது வரைக்கும் என்னென்னு கேட்டால் மகரிப்புக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. நோன்பு திறக்கும் போது சாப்பிடணும். அதை 30 நாளைக்கு 30 வேளை தான் சாப்பிடணும். 30 நாள் நோன்பு வச்சிங்கன்னு சொன்னால் 30 மகரிப்பில் சாப்பிடணுமே தவிர பாக்கி உள்ள வக்தில் சாப்பிடவே கூடாது. நோன்பு திறக்கும் நேரத்தில் சாப்பிடணும். அப்போ நோன்பு திறக்கும் நேரத்தை ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர் 2 நாளைக்கு சாப்பிடாமல் இருந்துருவார். அடுத்த நாள் மிஸ் பண்ணிட்டாருன்னா 3 நாளைக்கு கூட சாப்பிட முடியாது. அப்படி ஒரு சட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. அதை மாற்றும் விதமாக இது அருளப்பட்டுச்சு. அப்போ குழு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா, உண்ணாமல் இருந்தாங்கள், அதுக்கு தான் சொல்லப்படுது. அவங்க உண்ணாமல் பருகாமல் இருக்கிறாங்க. ஏன்னா மகரிப்பில் மட்டும்தானே சாப்பிடணும். மகரிப்புக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்ற சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டம் இருக்கிற காலத்தில் சாப்பிட மாட்டாங்கல்ல.
சாப்பிடாமல் இருந்ததுனால தான் சாப்பிடுங்கள்னு கட்டளை. இல்லாட்டி நோன்பு வைக்கிறோட நேரத்தை சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லியிருக்க வேண்டியதில்லை. மினல் ஃபஜ்ரி இலல் மகரிபி அதிமு செய்யாம மினல் ஃபஜ்ரி இலல் மகரிபி, ஃபஜ்ரிலேருந்து மகரிப் வரைக்கும் நோன்பை பூர்த்தி ஆக்குங்கள் ஒத்த வரையில் முடிஞ்சு போயிடும். அப்படி சொல்லாமல் இப்படிலாம் சொல்வதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், முன்பு இருந்த ஒரு சட்டத்தை விலக்கி அதை மாற்றுறதுக்காக வேண்டி இதெல்லாம் எல்லாம் சொல்கிறான். குழு வசரப்பு உண்ணுங்கள் பருகுங்கள், இது வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருந்தீங்க ராத்திரி பூரான். ஹத்தா எத்தபையன் லக்குமுல் ஹைத்துல் அபியல் மினல் ஹைத்தில் அசுவதி மினல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரி என்ற வெள்ளை கயிறு தெளிவாகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, உண்ணுங்கள் பருகுங்கள். சும்மா அத்திமுசியாமல் இல்லை, பிறகு மகரிப் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, இரவு வரைக்கும் நோன்பை பூர்த்தி ஆக்குங்கள் அப்படின்றது இதுக்கு இறங்குனதுன்ற ஒரு காரணம். ரெண்டு விஷயத்துக்காக இந்த வசனம் இறங்குது. ஒன்று இரவில் தாம்பத்தியம் கூடாதுன்ற ஒரு சாரார் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நினச்சிக்கிட்டு இருக்கல, அப்படி சட்டம் இருந்துச்சு, அதை மீறி கொண்டிருந்தார்கள். அதுக்காக வேண்டிய உங்கள் பெண்ணிலேருந்து நீங்கள் மீறி அது அனுமதிக்கப்பட்டாச்சுன்னு அது ஒரு விஷயம். சாப்பாட்டுக்கு ஒரு கண்டிஷன், ஒன் டைம் சாப்பாடு இருந்துச்சு, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் நோன்பு என்று சொன்னால் நோன்பு துறக்கும் நேரத்தில் மட்டும்தான் சாப்பிடணும் என்று இருந்தது. அது அவங்களுக்கு கடைப்பிடிக்க முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. மகரிபை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா சாப்பாடு கிடைக்காம கூட மிஸ் பண்ணிடுவாங்கல்ல, அப்பவும் கிடையாது. அவ்வளோதான், நோன்பு துறக்கிற நேரத்தில் உனக்கு ஏதாவது கிடைச்சாதானே தவிர சாப்பாடு கிடைக்காவிட்டாலோ தூங்கிட்டாலோ அப்புறமேல் நீ அடுத்த மகரிப் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இருந்தது, கடுமையான சட்டமாக இருந்துச்சு. அப்போ அதை மாற்றுவதற்கு தான் இது அருளப்பட்டுச்சு. ரெண்டு விஷயத்தை மாற்றுவதற்கு இந்த வசனம் அருளப்பட்டுச்சு. இந்த ரெண்டு சட்டமுமே எண்ணத்தில் இல்லை, குரானில் இல்லை, ஹதீஸ் மூலமாக தான் மாற்றப்படுது. ஹதீஸ் மூலம் மாற்றப்பட்டதை அல்லாஹ் மாற்றியதாக ஒத்துக்கொள்கிறான் இதில். அதனால் வஹி மூலமாக ரெண்டு வகையான வகை இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வச்சுக்கலாம். அடுத்து வலா துபாஷிரு ஹுன்ன, அப்போ மனைமாரோட அந்த சேருதல் என்பது இருக்கு இல்லையா, சேர சொல்லிட்டான்ல, ரமலான் மாதத்தில் சேர சொல்லிட்டான். விரும்புனா என்ன செய்யலாம், இரவு நேரத்தில் தாம்பத்தியம் நடத்திக்கிடலாம். அதே நேரத்தில் இந்த ரமலானில் என்ன செய்வாங்கன்னா ஏத்திகாஃப் இருப்பாங்க. குறிப்பாக கடைசி 10 நாள் இருப்பாங்க. கடைசி 10 நாள் ஏத்திகாஃப் இருப்பாங்க பள்ளிவாசலில். ஏத்திகாஃப் இருக்கிற நேரத்தில் இரவு நேரத்தில் இவருக்கு ஒரு ஆசை வீடு வரைக்கும் போயிட்டு மனைவியோட சேர்ந்துட்டு வரலாம்னு நினச்சிட்டாருன்னா அது கூடாது. அதாவது இரவில் சேரக்கூடாதுங்கிற சட்டம் ஏத்திகாஃப் இருந்துட்டிங்கன்னா, ஏத்திகாஃபுடைய சட்டமே என்னன்னு கேட்டால் தாம்பத்தியம் கூடாதுங்கிறது தான். பள்ளிவாசல்லாம் இருக்குன்னு தாம்பத்தியம் கூடாது. ஒரு அவசர தேவைக்கு வீட்டுக்கு போகலாம்னு வேணால் போகலாம், அவசர தேவைக்காக போகலான்னு வைங்களேன். இவர் அவசர தேவை நினச்சிக்கிட்டு வீட்டில் போய் மனைவியோட சந்தோஷமாக அந்த ராத்திரி தானே, ராத்திரியில் தான் நமக்கு பிரச்சனை இல்லை, நோன்பை இது பாதிக்காது தானே. ஏத்திகாஃப் இருக்கிறாரு, வீட்டில் போய் மனைவியோட தாம்பத்தியம் பண்ணார்னா அது நோன்பு பாதிக்குமா? நோன்பு தான் பகலோட முடிஞ்சு போச்சே. அப்படி நினைத்து கொண்டு அவர் செய்து விடுவார்கள் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த இரவில் கூடக்கூடாது என்பது ஏத்திகாஃபுக்கு நீடிக்கிறது. இரவில் மனைவியரோடு நீங்கள் சேரக்கூடாது என்பது, நீங்கள் பள்ளியில் ஏத்திகாஃப் இருந்துட்டீங்க என்று சொன்னால் அது 10 நாள் இருந்தால் 10 நாள், 5 நாள் இருந்தால் 5 நாளும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் ராத்திரியில் வெளியே போகக்கூடாது, தாம்பத்தியம் செய்யக்கூடாது, பள்ளியில் தான் கிடக்கணுங்கிறான்ல. ஒலாத்து பாஷிரு ஹுன்ன, அவர்களோடு உங்கள் மனைவியரோடு, ஹுன்னண்டா நிசாயிக்கும்னு வந்துச்சுல்ல, அதுதான் ஹுன்ன. ஒலாத்து பாஷிரு ஹுன்ன, உங்கள் மனைவியரோடு நீங்கள் கூடாதீர்கள். வான்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜிதி, மஸ்ஜிதுகளில் அக்கஃபண்டா ஏத்திகாஃப் இருந்தான், தங்கி இருக்கும் பொழுது இந்த ஆக்கிஃபூன என்பதில் இருந்தால் ஏத்திகாஃபுங்கிற சொல்லு வருகிறது. ஹதீஸில் ஏத்துகாஃபண்டு வரும், குரானில் அக்கஃப, குரானில் ஏத்திகாஃபை சொல்லும் போதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், ஏத்தகஃபங்கிறதுல சொல்லாமல் இஃப்தாலவில் சொல்லாமல் ஃபஅலவில் தான் எல்லாம் சொல்லுவான். அந்தும் ஆக்கிஃபூன லி தாயிஃபீன ஒரு ஆக்கிஃபீன ஒரு கொய் சுஜூத் அப்படின்லாம் சொல்லும்போது ஏத்திகாஃபை பற்றி பேசுவதற்கு குரானில் அக்கஃபங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவான். ஹதீஸுகளில் இஃப்தாலா உண்டு, ரெண்டு ஒன்று தான், ஏத்திகாஃபன்னு யூஸ் பண்ணுவாங்க. வான்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜிதி, மஸ்ஜிதில் நீங்கள் ஏத்திகாஃபு இருந்து கொண்டிருக்கும் நிலையில் அவங்களோடு மஸ்ஜிதுக்குள்ளே சேருன்னு அர்த்தம் கிடையாது. மஸ்ஜிதில் தான் சேரக்கூடாதுன்னு தெரியுமே, மஸ்ஜிதுக்குள்ளே போய் தாம்பத்தியம் நடத்தக்கூடாதுங்கிற மாதிரி அந்த வார்த்தையுடைய அமைப்பு இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒலாத்து பாஷிருஹுன்னு அவங்களோட சேராதீங்க. வான்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜித், மஸ்ஜிதில் ஏத்திகாஃப் இருக்கும்போது சேராதீங்கன்னா மஸ்ஜிதுக்கு பொம்பளை மனைவியை கூட்டிகிட்டு வர சொல்லி பள்ளிவாசலை வச்சு ஏத்திகா உடல் உறவு கொள்ளாதீங்கிற அர்த்தம் தர்ற மாதிரி இருக்கிறது. அப்படி அர்த்தம் கிடையாது. வேறு எதுக்கு இதை சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஏத்திகாஃப் நேரத்தில் மனைவி விட்டு சேரக்கூடாது. ஏத்திகாஃப் பள்ளியில் தான் இருப்பீங்க. அப்போ மனைவி விட்டு சேரணும்னா என்ன செய்யணும்னு கேட்டால், இது இங்கேருந்து வீட்டுக்கு போகணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்கு என்ன செய்யணும், போகணும். ஒரு தேவை இருக்குது, வயிற்று வலிக்குது, பாத்ரூம் போகணும், ஏதாவது ஒரு அவசரத்துக்கு போகலான்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நினைத்து கொண்டு வீட்டில் போய் மனைவிட்ட சந்தோஷமாக இருந்துட்டு ஏன்னா நோன்பை தான் பாதிக்காத, நோன்புக்கு தானே அந்த தாம்பத்தியம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு செஞ்சிருங்கன்னு சொன்னால்
அது தவறு என்பதை காட்டுவதற்கு தான் இது அல்லாஹ் சொல்கிறான். ஒலாத் பாஷிருஹுன்ன, மனைவியரோடு நீங்கள் கூடாதீர்கள். வான்த்தும் ஆக்கி ஃபோனபில் மசாஜிது, மஸ்ஜிதுகளில் நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கும் காலத்தில் வந்து ஏத்திகாஃப் முடிகிற வரைக்கும் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. 10 நாள் இருந்தாலும் சரி, 5 நாள் இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், பள்ளியில் தான் இருக்கணும். இந்த தாம்பத்தியனா இரவில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, பகலில் தான் நமக்கு தடை இருக்கிறது என்று சொல்லி ஏத்திகாஃபு இந்த சட்டத்தை பொருத்தி பார்த்துடாதீங்க என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இதை சொல்கிறான். சொல்லிவிட்டு இது சாதாரணமாக எடுத்துக்கிறக்கூடாது. தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ்வுடைய எல்லைகள். தில்க இவை, ஹத்துன்னா எல்லை, லிமிட், வரம்பு. ஹுதூதுல்லான்னா அல்லாஹ்வுடைய வரம்புகள், அல்லாஹ் விதித்திருக்கிற எல்லை. அல்லாஹ் ஒரு எல்லை கோடு போடுறான். அதனால பல தக்கரபூஹா, அதை நெருங்கிறாதீங்க, நெருங்கவும் கூடாது. நெருங்கன்னா என்ன செய்கிறது, போய் ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்துடுவோன்னு போயிடக்கூடாது. நம்ம அந்த உடலுறவு தானே கொள்ளக்கூடாது. உடலுறவு கொள்வது வந்து அந்த சட்டத்தை மீறுவது. நெருங்குதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஏற்றவாறு ஒரு அமைப்பில் நடந்து கொள்வது, கொஞ்சம் அது உடலுறவுக்கு முந்தின காரியங்களை செய்வது. அப்போ தில்க ஹுதூதுல்லாஹி, இவை அல்லாஹ்வுடைய வரம்புகள். பலா தக்ரபூஹா, தக்ரபுங்கிறது இப்போ நஹி, லா வந்ததுனால லா தக்ரபூனான்னு வரும். லா நஹியுடைய லாவாக இருக்கிறனால அந்த நூன் போயிடும். பலா தக்ரபூஹா, அந்த எல்லைகளை நெருங்காதீங்க, எல்லைகளை கடக்காதீங்க. நல்லா சொல்லலை, கடக்கிறது பயங்கர குற்றமாயிரும், நெருங்கவே கூடாது. எல்லையை நெருங்குறேன்னு அர்த்தம், மனைவியோட சேருதல் என்பது எல்லையை மீறிடுறது. மனைவிட்ட சேராமல் அவங்கள வந்து சும்மா கட்டி அணைக்கிறது, ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஒடியாந்துறது, இதெல்லாம் வந்து நெருங்குறது. நெருங்கவும் செய்யக்கூடாது. பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கிற நேரத்தில் மனைவிட்ட தாம்பத்தியமும் செய்யக்கூடாது, தாம்பத்தியத்திற்கு தூண்டக்கூடிய அதற்கு நெருக்கமான காரியங்களையும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், தடை செய்கிறான். தில்க ஹுதூதுல்லாஹி, இவை அல்லாவின் வரம்புகள். ஃபலா தக்ரபுஹா, தக்ரபுல் ஹுதூத, தக்ரபு ஹுதூத் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய ஹத்துகளை நீங்கள் வந்து நெருங்கிறாதீங்க, நெருங்கக்கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதாலிக்க, இப்படித்தான் யுபையினுல்லாஹ் ஆயாத்திஹி, அல்லாஹ் தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகிறான். லின்னாசி, மக்களுக்கு தெளிவாக்குகிறான். லஅல்லஹும் யத்தகூன், அவங்க இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக வேண்டி, அவங்க இறையச்சமுடைய மக்களாக ஆவதற்காக வேண்டி மக்களுக்கு தன்னுடைய வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்படித்தான் தெளிவாக ஆக்குகிறான் அப்படின்னு சொல்லி 187வது வசனம் முடிகிறது. அப்போ 187வது வசனத்தில் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் நிறைய சட்டம் அறிஞ்சிக்கிட்டோம். குர்ஆன் அல்லாத வகை இருக்குது என்பதை அறிந்து கொண்டோம். நோன்பு என்பது துவக்க காலத்தில் இருந்த நோன்பு வேற, இப்போ நம்ம கடைப்பிடிக்கிற நோன்பு வேற என்பதையும் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். துவக்க காலத்து நோன்பில் வந்து இரவில் தாம்பத்தியம் கூடாது என்று இருந்தது. துவக்க காலத்து நோன்பில் வந்து நோன்பு துறக்கும் போது மட்டும் ஒரு தடவை தான் சாப்பிடணும்னு இருந்தது. அதுக்கப்புறமேல நோம்பாகவே நீடிக்கணும்னு இருந்தது. இந்த 2 சட்டமும் மாற்றப்பட்டு விட்டது என்பது இந்த இதிலிருந்து என்ன செய்கிறது, விளங்குகிறது. அதே மாதிரி வந்து இந்த வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறு என்பதை தப்பாக விளங்கிட்டு இருந்தாங்க என்ற விளக்கம் இதிலிருந்து. இதுகளெல்லாம் 87 வசனத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். 87க்கு அப்புறம் 88, அதாவது 2வது சூறாவில் 180, வெறும் 88 இல்லை, 188வது வசனம். வலா தஅக்குலு, இதில் ஒரு அடிப்படை எப்போது ஞாபகம் வச்சுக்கிறணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது வந்து தலைப்பு வாரியாக எழுதப்பட்டு புஸ்தகமாக கொடுக்கப்பட்டது இல்லை. புஸ்தகமாக இருந்தால் என்ன செய்யும், தொழுகைன்ற தலைப்பு போட்டோம்னா தொழுகையிலேருந்து என்ன செய்வோம், தயமோ, ஒழு செய்கிறது, தண்ணீர், நஜீஸ், இந்த சட்டங்கள், அப்புறம் தக்பீர் கட்டுறது, இப்படி வரிசையாக அந்த சட்டங்களாக வந்துக்கிட்டு இருக்கும். தொழுகை பாடத்துக்குள்ளே தொழுகை இல்லாத நோன்பு சட்டம்லாம் அதில் வராது. ஆனால் நோன்புங்கிற தலைப்பை கொடுத்து தொகுக்கும்போது அந்த சட்டங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அப்படி புத்தக வடிவில் தொகுத்து நமக்கு தரப்பட்டது கிடையாது. இப்போ ஏற்கனவே நோன்பை பற்றி பேசிட்டு திடீர்னு என்ன செய்கிறது, வேறு விஷயத்தை லஞ்சத்தை பற்றி பேசுது. இதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற வசனம் வந்து லஞ்சத்தை பற்றி பேசுகிற வசனம். இதுக்கு முந்தின வசனம் வந்து நோன்பை பற்றி பேசுகிற வசனம். எனக்கு நோன்புங்கிறான், திடீர் லஞ்சங்கிறான், என்னையான்னு கேட்பானு. முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, குர்ஆனை பற்றி வழங்க, இப்படி யாராவது புஸ்தகம் எழுதுவாங்களான்னு கேட்பாங்க. எழுத மாட்டாங்க. இது எழுதின புஸ்தகம் கிடையாது, அந்தந்த சூழ்நிலைக்கு சொல்கிற புஸ்தகம், அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பேசுகிற புஸ்தகம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலை நிலவும், இந்த நேரத்துக்கு என்ன சட்டம் தேவையோ அந்த சட்டத்தை எல்லாம் என்ன செய்வான், வசனமாக அருள்வான். அடுத்து வேறு ஒரு பிரச்சனை வருமோ அந்த வேறு பிரச்சனைக்கு அருள்வான். அதனால் ஒரு வசனத்துக்கு அடுத்த வசனத்திற்கு வந்து ஒரு தலைப்பின் கீழே ஒருங்கிணைக்கப்பட்டதாக குர்ஆன் இருக்காது. தேவைக்கு அடிப்படையில் இறங்கப்பட்டு பேச்சு வடிவில் அருளப்பட்டு பிறகு புத்தகமாக ஆக்கப்பட்டுச்சே தவிர புத்தகமாக தொகுத்து குர்ஆன் வந்து அருளப்படலை அப்படிங்கிறத யாபத்தில் வச்சுக்கிறேன். மொத்தமாக நீங்கள் இது வரைக்கும் பார்த்தா கூட திடீர்னு பனி இஸ்ராயலுங்கிறான், திடீர்னு வந்துக்கிட்டு நோம்புங்கிறான், திடீர்னு லஞ்சங்கிறான், திடீர்னு முனாஃபிக்குங்கிறான், இப்படி பல விதமாக வருதில்ல.
இந்த பலவிதமாக வருவதை நம்ம என்ன செய்யக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது குரான் இதை குரான் தமிழாக்கம்னு நம்ம தமிழாக்கம் போட்டிருக்கோம்ல, அந்த தமிழாக்கத்தை நீங்கள் ஆன்லைன் பிஜியில் நீங்கள் நெட்டில் கூட எடுத்துக்கலாம், அப்ளிகேஷனில் இருக்குது. அதில் அது முன்னுரையில் தான் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த குரானை பற்றி திருக்குரானை அணுகும் முறைன்னு போட்டு குரான் ஏன் இப்படி இருக்குது, தலைப்பு ஏன் இல்லை, சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, திருப்பி திருப்பி இதுக்கு நிறைய சொல்லப்படுதுன்னா வரும்ல, அந்த சந்தேகத்தைலாம் தீர்க்கும் விதமாக உங்களுக்கு அந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறோம். அதை என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு எடுத்து பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டா அந்த எதுக்குன்னா இந்த வசனங்கள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் வருது இல்லையா, அதை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி. இப்போ நம்ம 188வது வசனத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கணும். நம்ம என்ன செய்வோம், அதை அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.